எவ்வளவோ பேசலாம் நினைச்சேன், ஆனா எல்லாம் மறந்துட்டேன். ஷூட்டிங் நடிக்கிற மாதிரியே. அதாவது இதுல ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, நகைச்சுவை நடிகர்களுக்கு, அதாவது சாதனை பண்ணவங்களுக்கு நகைச்சுவை நடிகர் அவங்க பேர்லயும் விருது. அது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாம் வந்து அவங்க பேர்ல இவங்க பேர்ல அரசியல் அப்படிதான் கொடுப்பாங்க. அது மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால தான் எல்லாரும் வந்து ஒன்னா சேர்ந்தோம். அதான் நான் எல்லா காமெடியும் சொன்னேன், நம்ம பேர்லயும் 50 வருஷத்துக்கு அப்புறம் அவார்டு கொடுப்பாங்களே, அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, என்எஸ்கே அவர்கள் மாதிரியும் தங்கவேல் மாதிரியும் சந்திரபாபுனும் மருதமா மாதிரியும் தர்மங்களை செய்யணும். இந்த தர்மங்களை ஒண்ணு செய்தால் 50 வருஷம் தேவையில்லை, 25 வருஷத்துக்கு அப்புறமே கொடுப்பாங்க. அது எந்த மாற்றம் இல்லை. அதாவது அவர் விவேக் சார் சொன்னார், அவர் சொன்னது உண்மை, அதில் எந்த மாற்றம் இல்லை. நான் எம்ஜிஆருடைய வெறியா நைட்டு 1 மணிக்கு டப்புன்னு 5 சாங் போட்டா எம்ஜிஆர் பாட்டு தான் கேட்பேன். சமீபத்தில் ரொம்ப கோபமா இருந்தா நான் எம்ஜிஆர் பாட்டு கேட்பேன், குழப்பமா இருந்தா இளையராஜா பாட்டு கேட்பேன். இதான் என்னுடைய கேரக்டர். என்ன பண்றதுன்னு தெரியல. நம்மளை பத்தி சொன்னவன இப்படி பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி நைட்டு 1 மணிக்கு போய் வீட்டுல உட்கார்றேன். பத்திரிக்கைலாம் போன் பண்றேன், என்ன சார் நைட்ல நீங்க வேற அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் அப்படி டிவி ஆன் பண்ணேன், எம்ஜிஆர் பாட்டு. அது கரெக்டா நம்மளுக்கு ஏத்த மாதிரி. மனதாலே கோபம் நீ வளர்த்தாலே பாவம், அன்பான தெய்வம் தெய்வீகம், அப்படி அடங்கிடுச்சு. அந்த ஒரு வார்த்தை தான் நம்மள வேற யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அவர் ஒருத்தர் மட்டும்தான், அவர் முகத்தை பார்த்தா கட்டுப்படுத்துறாங்க. அதனால இந்த நகைச்சுவை நடிகர்லாம் வந்து ஒன்னா சேர்ந்துருக்கிறாங்க. இவங்களுக்கு பாராட்டு விழா பட்டாங்கும் போது வெரி வெரி ஹாப்பி. இதில் வந்து பாலச்சந்தர் சாரை மட்டும் நம்ம ஒரு சின்ன உதாரணம் ஒரு வார்த்தை சொல்லிடணும். அதாவது ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கு கோவம் வந்தா, நான் அவனை விடமாட்டேன்டா, ஒரு வழி பண்ணிடுவேன் அப்படிம்பாங்க. வேற வகையில கோவம் வந்தாலும் அதைத்தான் சொல்லுவாங்க. ஆனா பாலச்சந்தர் சார் மட்டும் திறமசாலைக்கு வந்து அவர் விடவே மாட்டார். எங்கேயாவது எவரையாவது எடுத்து வந்து அவரு தான் திறமசாலை இப்படிதான் அப்படின்னு காட்டிடுவார். இந்த கோடி வரைக்கும் அந்த கோடி வரைக்கும் கோடி கோடியா வாங்குற அனைத்து ஹீரோக்களையும் அவரை தான் எடிஷன் வச்சிருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு எந்த ஃபேமஸ் ஆகி போச்சுன்னா, இந்த மிமிக்ரியில இந்த ஃபைட் எஃபெக்ட் கொடுப்பேன். கிட்டத்தட்ட 300 படங்களுக்கு நான் தான் கொடுத்துருக்கேன். இந்த லேட்டஸ்ட் சந்திரமுகி வரைக்கும் நான் தான். அதை எப்படி கொடுக்குறேன்னு இப்போ நான் உங்ககிட்ட சொல்லி காட்டுறேன். அதே மாதிரி ஒரு திறமைசாலி இன்னொரு திறமையை நேசிக்கணும். இதுதான் என்னுடைய கேரக்டர். என் கூட 2 பேர் இருக்காங்க, அற்புதமான டான்சர். இப்போ அந்த சவுண்ட் எப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த 36 சேம்பர் ஆஃப் சவுண்ட், இந்த கும்ஃப் ஆஃப் சவுண்ட் ஸ்டெப், இந்த மாதிரி படத்தில் எப்படி மாஸ்டர் பேசிவாங்க, சிஸ்டர் பேசிக்குவாங்க, அவங்களோட பேசிட்டு எப்படி ஃபைட் பண்ணிக்காங்க, ஒரு சின்ன எஃபெக்ட். Master, descansa con fa, sonte, begin descansa hoi, the dismal, begin descansa, begin descansa con fa, sonte, some hoi, begin descansa, the sunder for power got some out, better, begin descansa hoi, hoi, இந்த எஃபெக்ட் தான் கிட்டத்தட்ட ஒரு 300 படத்துக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அடுத்தபடியாக மாண்புமிகு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் அருமையான வில்லன் நடிகர் எம்.என். நம்பியார் அவர்களும் இருவரும் கலந்து பேசுகிறாங்க. எப்படின்னா, எம்ஜிஆர் பிறந்து வீராங்க, எம்ஜிஆர் கையில ஒரு பொட்டி வச்சிருக்காரு, அந்த பொட்டியை கொடுத்து நம்பியார் கேட்கிறாரு, எம்ஜிஆர் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. அதனால அந்த வாக்குவாதங்கள். வீராங்கா மரியாதை அந்த பெட்டியை கொடு, இல்ல நடக்கிறதே வேற. எந்த பொத்தி? இந்த பொத்திய இது சாதாரண பொத்தி, என் உயிரே போனாலும் இந்த பொத்தி உன் கையை கிடைக்காது. வீராங்கா, என்ன பத்தி உனக்கு தெரியாது, நீ மலைகிட்ட மோதுற, நீ இலகிட்ட மோதுற, என்னோட ரத்த இலகிட்ட மோதுற. என்னடா பெட்டியை கேட்டா மலை என்ற ஜல என்ற, உன்னை கொலை பண்ணிடுவேன், மரியாதையை பெட்டியை கொடு. எப்பா உன்னமான எத்தனை பேர்த்தையும் பார்த்தோம் தெரியுமா? அப்ப நீ இந்த பெட்டியை கொடுக்க மாட்டியா? சத்தியமா சொல்றேன், பெட்டி கொடுக்கவே மாட்டேன். வீராங்கா, என் கத்தியை பத்தி உனக்கு தெரியாது, என் சத்தியை பத்தி உனக்கு தெரியாது. அப்ப நீ இந்த பெட்டியை கொடுக்க மாட்டேன். இப்பவும் அதுதான் சொல்லுவேன், நாளைக்கு அதுதான் சொல்லுவேன், பெட்டி கொடுக்கவே மாட்டேன். அப்படி நான் பரவாயில்ல விடு, நான் ஒரு அட்டைப்பட்டி வாங்கிக்கிறேன். நன்றி. இப்ப சமீபத்தில் நாங்களாம் டெல்லி போனோம், நானு ஆச்சி அம்மா நிறைய நடிகர்லாம் போனோம். அப்துல் கலாம் சாரை பார்த்தோம். ரொம்ப அற்புதமான விஷயம். 1/2 hour யாரும் என்ன வேணா கேள்வி கேளுங்க அப்படின்னாங்க. அம்மாளுக்கு விடுவாங்களா கேள்வின்னா? விதவிதமா கேட்டாங்க. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு விடையை பத்தி தான் சொன்னாரு, நாடு நல்லா டெவலப் ஆகணும், நல்லா பசங்கள்லாம் படிக்கணும் அப்படின்னு. இது எதுக்காக சொன்னா,
32 பேர் போனாங்க, யாரையுமே அவருக்கு தெரியல. நீங்க 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 என்ன எதுக்காக சொல்றேன்னா, ஆட்சியை மாத்திர பாட்டுற அம்மா எப்படிமா நீங்க 1000 படத்துக்கு மேல ஹைட் பண்ணீங்க? அப்பதான் ஆஹா, சும்மா சொல்லக்கூடாது, அதுதான் திறமசாலையங்கள். அந்த அந்த ஒரு பாருங்க, எல்லாம் பிரமாதம், ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆப்படவும் டைம் முடிஞ்சு. அந்த மாதிரி நான் பண்ணும்போது எத்தனையோ பேர் இருக்கீங்க. நான் பிறக்கிறதுக்கு முன்னால் நடிச்சவங்க வந்து முன்னால் இருக்கவங்க சந்தோஷம் தானே, அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டேன். அதுக்கப்புறம் இந்த மேடையில் ஒரு அற்புதமான கலைஞர் வர்றார். உயரத்தில் வந்து அவர் வந்து ஒரு அரடி தான், ஆனா உள்ளத்துல அவர் 7 அடி. அற்புதமான மனிதர். ஊரை விட்டு தனியாக வந்தார், சொந்த வீடு கட்டினார், 2 தங்கச்சி கல்யாணம் செய்தார். அவருக்கும் கல்யாணம் ஆகிவிட்டது. அவருக்கும் அவரை போலவே ஒரு ஆண்மகன் பிறந்தது. ஆனா உயரமாக இருப்பார், அது எந்த மாற்றம் இல்லை. திரு கிங்காங் அவர்களை அன்போடு மேலே கேளுகிறேன்.